ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக. சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் கேளக்கிய சித்தரை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், அவருடைய அருளை நமக்கு எப்படி பெற முடியும், எப்படி வழிபாடு செஞ்சால் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அதே போல் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கேளக்கிய சித்தரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெண்களாக இருந்தால் பீரியட்ஸ் டைமில் செய்யாதீங்க. அந்த 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் சுத்தபத்தமாக ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த வழிபாடை செய்யுங்க. கேளக்கிய சித்தரை நான் எப்படி உணர்ந்தேன், எப்படி நான் வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி முதல்ல சொல்லிடுறேன். நான் முருகர் வழிபாடு செய்ய 48 நாள் வேல்மாறல் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வேல்மாறல் யார் யார் எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சர்ச் பண்ணும்போது தான் இந்த கேளக்கிய சித்தரை பற்றி முதல் முறையாக நான் பார்த்தேன். நான் 9 மாதமாக யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வரேன். ஆனால் இது வரைக்கும் இப்படி ஒரு நான் சித்தரை பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது. இது முருகப்பெருமான் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னே நான் நம்புவேன். அப்புறம் நான் அப்போ பீரியட்ஸ் டைமாக இருந்ததால் நான் அந்த மந்திரமும் சொல்லலை, நான் எதுவுமே பார்த்துட்டு சும்மா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் முருகருக்கு முதல்ல வெள்ளிக்கிழமை முதல்ல 48 நாள் விரதம் இருந்து வேல்மாறல் படிக்க முதல் நாள் பூஜை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கேளக்கிய சித்தர் நம்ம பிரச்சனையை 2 நாளில் தீர்த்து கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மெசேஜ் நான் அதை சரி சனிக்கிழமை தான் நான் முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணேன். இது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, காலையில் 4 to 5 இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இவரை வழிபாடு செஞ்சால் நமக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொன்னாங்க. அவரை எப்படி வழிபாடு செய்யணுன்னா, முதல்ல ஒரு டம்ளர் நம்ம குளிச்சுட்டு நம்ம 1 டம்ளர் தண்ணி, அப்புறம் ஒரு நெய் தீபம், அகல் விளக்கு, புது விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கணும். நம்மளுடைய பிரச்சனை என்னவோ ஒரு பேப்பரில் எழுதி அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு நாம் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டம்ளரில் வச்சிருந்த தண்ணியை 3 முறை வாயால் 3 முறை அந்த தண்ணியை ஊதிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம குடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம உச்சரித்த மந்திரம் அந்த தண்ணியானது உள் வாங்கியிருக்கும். அதை குடிக்கும்போது நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். இதன் மூலிமா சித்தர் நமக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை வடிவமாக வருவாங்க, இல்லைன்னா கருவண்டு வடிவமாகவும் சில பேருக்கு சில விதமாக சொல்லுவாங்க. அப்படி நம்ம அந்த மந்திரம் உச்சரிக்கும் போது திருநீர் வாசனை வரும், சந்தன வாசனை வரும், நெய் ஸ்மெல் வரும் அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தீப ஒளியில் தான் எனக்கு காட்சி கொடுத்தாரு. அப்படி தான் நான் அவரை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் முதல் நாள் வழிபாடு செஞ்சுட்டு விட்டுட்டேன். நான் என்னை எதுவுமே எனக்கு தெரியல. 2வது நாள் தான் இந்த தீப ஒளியில் அவர் காட்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் இதை ஒரு பதிவாக நான் பதிவிட்டேன். அதுக்கப்புறம் 3வது நாள் 4வது நாள்னு ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம் எனக்கு நடந்தது. இந்த தீபத்தை பாருங்கள், நம்ம நார்மலாக ஏற்றுற தீபம் எப்படி இருக்கும், இந்த தீப ஒளியில் நம்ம அந்த மந்திரம் உச்சரிக்க அந்த ஒளியானது ரொம்ப உயரத்தில் போயிட்டு வந்தது. இப்படி தான் நான் அவரை உணர்ந்தேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள். ஒரு சிலருக்கு பட்டர்ஃப்ளை வந்தது அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு நாள் நைட் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மந்திரம் உச்சரிக்கும் போது சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை வந்தது. இது எல்லாமும் ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன நடந்ததுங்கிறத பற்றி தான் நான் உண்மையாக உணர்ந்ததை தான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லாமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே போல் இந்த வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க மனசை ஒருநிலைப்படுத்திட்டு, அதாவது காலையில் எழுந்து 4 மணிக்கு குளிச்சுட்டு சுத்தப்பத்தமாக செய்யுங்க. உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களை யாராவது இந்த மந்திரத்தை அதே மாதிரி குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு செய்ய சொல்லுங்கள். அவங்களுக்கு காட்சி தராரா அப்படின்னு பாருங்கள். நமக்கு காட்சி தரல அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய கர்மாக்கள் ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு காட்சி தர மாட்டாங்க. சித்தர்கள் வந்து கடவுளோட ஒன்று. ஏன்னா அவங்க ஆண்டு காலமாக ரொம்ப நாளாக வந்து ஐம்புலன்களையும் அடக்கி அவர்கள் வந்து வழிபாடு செஞ்சு சித்த நிலை அடையிறவங்க தான் இந்த சித்தர்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இது பாரு, இன்னைக்கு வந்து இந்த தீப ஒளியில் பாரு பிளாக் கலராக தெரியுது பாரு. இப்படி தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அதிசயம் நடந்துட்டுருக்குது. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க மேலே சொன்ன மாதிரி செய்யுங்க. இந்த ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கும் உங்கள் பிரச்சனை தீர சித்தர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். நம்பிக்கையோடு செய்யுங்க. நேற்று நான் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த பூச்சி வந்து கிச்சனில் வந்து இருந்தது. எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. நேற்று இப்படி தான் எனக்கு காட்சி கொடுத்தாரு. இந்த பார்க்குறவங்க இது என்ன பூச்சி அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன நடந்ததோ அதே தான் நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இதில் நான் உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். பேக் எதுவுமே கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பி வழிபாடு செய்யுங்க. அதே போல் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை வந்து தயவு செஞ்சு வெளியே சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை வந்து எனக்கு தீர்ந்தது. 2 நாளில் தீர்ந்தது. இதை தான் நான் நம்பி இந்த வழிபாடு நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் உங்களுக்கு எத்தனையோ வகையான பிரச்சனை இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.